போகிறோம், போய் வா என்று புன்னகையோடு அனுப்புங்கள் அம்மா. அமரா, 4 பிள்ளைகள் இருந்த நாட்டிற்காக போய் வர அனுப்பிவிட்டேன். ஆனால் எனக்கு ஒரு பிள்ளை தானே. ஒரு பிள்ளை பெற்ற நீங்களே இப்படி கூறினால் 40 கோடி மக்களை பெற்றெடுத்த பாரத மாதாவின் கண்ணீரை துடைப்பது யாரம்மா? அவர் கையில் இருக்க விளக்கை யாரம்மா உடைப்பது? குமரா, ஊருக்கு பிறகு உன் மனைவி திரும்பி வந்து உன்னை கேட்டால் நான் என்ன பதில் சொல்லுவது? பெற்றெடுத்த தாயை விட பிறந்த பொருளானதான் முக்கியம் என்று அவளிடம் கூறுங்கள். நாளை மழை போகும் சோதனைக்கு உங்கள் குமரனும் ஒரு காரணம் என்றால் அது உங்களுக்கு பெருமை தானே. உன் வீரன் கண்டிப்பாக நட்டித்து போய் வா குமரன். அதை அடைய நாம் பிரிட்டிஷ்காரர்களை எதிர்த்து போராடுவோம். இல்லையெனில் வீரமரணம் அடைவோம். நண்பர்களே, நாம் ஆங்கில அதிகாரிகளை கண்டு பயப்படக்கூடாது. போராடுவோம், போராடுவோம். விடுதலை வேண்டும், விடுதலை வேண்டும். விடுதலை வேண்டும், விடுதலை வேண்டும். விடுதலை வேண்டும், விடுதலை வேண்டும். நிறுத்துங்கள். மரியாதையாக எல்லோரும் கலைந்து செல்லுங்கள். கலையாவிட்டால் உங்கள் மீது நடவடிக்கை எடுப்போம். உங்கள் சட்டத்தை உடைத்தெறியதான் இந்த போராட்டம். தடையை மீறி ஊர்வலம் செல்வது தவறு. உங்களை போன்றோர் இந்த மண்ணில் பிறந்ததை விடவா தவறு? அதிகாரத்தில் இருப்பவர்கள் சொல்வதை செய்வதுதான் எங்கள் கடமை. இமய முதல் குமரி வரை இந்திய மக்கள் கொடி தெரிந்து விட்டனர். பிரிட்டிஷ்காரர்களை அடித்து இரண்டுதான் போகிறார்கள். கோட்டை எங்கள் கொடி பட்டொலி வீசி பறக்கத்தான் போகிறது. குமரா, உன் இளமை பருவத்தை சிறையிலே கழிக்க முடிவு செய்து விட்டாயா? கல்லாத வயதில் கையில் தடி பிடித்து கண்டி யாத்திரைக்கு புறப்பட்டால் அண்ணன் மகாத்மா காந்தி என்றால் இந்த வயதில் வீட்டில் இருக்க நாங்கள் என்ன கோழையா? அட்டென்ஷன்! உயிர் மீது ஆசை இருந்தால் இந்த இடத்தை விட்டு ஓடிவிடுங்கள். இந்த உடம்புக்கு கண் 2 கை 2 கால் 2 கொடுத்த கடவுள் உயிரை மற்றும் ஒன்றாய் கொடுத்து விட்டார். இன்னும் இந்த உடம்புக்கு பல உயிர்கள் இருந்தால் நாட்டுக்காக அடுத்தடுத்து உயிர்களை கொடுத்து கொண்டே இருப்போம். கொடியை கீழே இறக்கிவிட்டு ஓட போகிறீங்களா, இல்ல இந்த தடியால் அடிக்கவா? கொடி பிடித்து கொள்கை பரப்பாங்க நாங்கள் உங்கள் தடியடிக்கா பயந்துடுவோம். இந்த கொடி சிறகர் பிடித்த கொடி. இந்த கொடி சிறகில் செக்கிருந்த சிவபுராணால் பிடித்த கொடி. இந்த கொடி அஞ்சானஞ்ச வாதிநாதன் பிடித்த கொடி. உயிரே போனாலும் இந்த கொடியை விட மாட்டோம். பாருங்க மாநாட்டே, வெள்ளையனே, அந்நிய ஆட்சி. சொல்வதை கேட்காமல் சென்றாயே, அவர்கள் உன்னை கொன்று விட்டார்களே. உன் உயிர் போனாலும் கொடியை கீழே நாட்டிற்கு பெருமை சேர்த்து விட்டாய். உன் புகழ்